தேதி பௌர்ணமி என்பதால் இந்த பௌர்ணமியிலிருந்து இனிமேல் வரும் பௌர்ணமிகள் மற்றும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் எதுவாக இருந்தாலும் அவற்றில் எப்படி ஒரு முறையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வீடியோவினுடைய கடைசியில் சொல்கிறேன். இந்த பௌர்ணமி பூஜை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு 8 மணிக்கு பஞ்சதீபத்தை வெவ்வேறு விளக்குகளாக பஞ்சதீபத்தை ஏற்றி வைத்து ஒரு திரியிலிருந்து இன்னொரு திரி ஏற்றாமல் தனித்தனியாக ஏற்றி நிவேதனத்தில் முந்திரி பருப்பை சேர்த்து அல்லது அவல் பாயசம் வைத்து 18 முறை தனம் தரும் என்ற பாடலை 18 முறை இரவு 8 மணிக்கு பௌர்ணமி அன்று இரவு 8 மணிக்கு தொடங்கி நிவேதனம் வைத்து தனம் தரும் பாடல் சொல்லி உங்கள் வேண்டுதல்களை வைக்க வேண்டும் என்பது பொதுவாக எப்பொழுதும் இருக்கின்ற பௌர்ணமி பூஜை. இனிமேல் வரும் எல்லா பைரவ பூஜையிலும் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் வீடியோவினுடைய கடைசி வரை பார்த்தால் புரியும் என்று கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்தியப்பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்று நாம் பேசப்போவதெல்லாம் முந்திரிக்கும் பைரவருக்கும் என்ன தொடர்புகள் இருக்கின்றன என்பது ஒன்று. இதுவரை நாம் மிளகு பேசியிருக்கின்றோம், சிவப்பு துணி பேசியிருக்கின்றோம், மற்றும் நிறைய கிரக பூஜைகள் சொல்லியிருக்கின்றன. என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்கோ அவங்க என்னென்ன பூஜை பண்ணணும் பைரவருக்குன்னே சொல்லியிருக்கேன். ராசிப்படி அவங்களுடைய நட்சத்திரப்படி என்ன தோஷம், புத தோஷம், சூரிய தோஷம், சந்திர தோஷம் என்று இருப்பவர்கள் பைரவருக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று பதிவுகள் நான் போட்டிருக்கின்றேன். அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதில் கூட இன்னும் ஒரு 3-4 கிரக தோஷத்தை கொடுக்கல நான். அந்த இதில் சொல்லியிருப்பேன். வாழை இலையை விரித்து அதில் பாசிப்பயிறு போட்டு அதில் இந்த மாதிரி கலர் துணியில் இத்தனை மிளகு வச்சு மூட்டை கட்டி இந்த ஹோரையில் நீங்கள் கும்பிடணுன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஆனால் எவ்வளோ விஷயங்களை நான் சொல்லி இருந்தும் கூட இதுவரை நான் உங்களுக்கு இந்த முந்திரியை பற்றி கூறியதில்லை. இந்த பதிவில் நான் சொல்லப்போவது முந்திரியும் பைரவரும்ன்றது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த 9ஆம் தேதி வரப்போகின்ற இந்த பௌர்ணமியாக இருக்கட்டும், அல்லது அடுத்த வாரம் வரப்போகின்ற அந்த தேய்பிறை அஷ்டமியோ அல்லது வரும் காலங்களில் இருக்கின்ற அந்த தேய்பிறை அஷ்டமி பௌர்ணமிகளில் நீங்கள் இந்த முந்திரியை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த பூஜை சமயத்தில் என்பதற்காக இவற்றை நான் கூறுகின்றேன். ஸ்ரீ வெங்கடராமன் அவர்கள் திருவண்ணாமலையில் குருகுல வாசம் அமைத்து அன்னதான வைபவத்திற்கு அற்புத ஆன்மீக பாடங்களை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். ஒரு முறை அன்னதானத்துக்கு தேவைப்பட்ட முந்திரி பருப்புகளை அடியார்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பூஜைக்காக அவற்றை உடைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு அடியார், வாத்தியாரே, காலம் நேரம் என்றால் என்ன, இரண்டும் ஒன்றா அல்லது வெவ்வேறு அர்த்தம் உடையதா என்று கேட்கவே அதற்கு அந்த குருநாதர், காலம் என்றால் விதியை குறிக்கும், நேரம் என்பது நாள், கிழமை, பகல், இரவு என்று காலத்தின் அளவை குறிக்கும் என்று கூறினார். கொஞ்ச நேரம் அவர் பேசாமல் இருந்ததுக்கு பின்னாடி சுவாமிகள் என்ன சொன்னார்னா, இந்த கேள்வியை நீ கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கையில் உள்ள முந்திரி பருப்பு தான் நீ இவ்வாறு கேள்வி கேட்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு முந்திரி பருப்பும் தனக்குள் 4 வார்த்தைகளை சேர்த்து வைத்து கொள்ளும் சக்தி உடையது. இந்த பிரபஞ்ச சக்தி கூட அந்த மாதிரி தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே மனிதனுடைய நினைவுகளையும் மனிதனுடைய வாய்களில் வருகின்ற வார்த்தைகளையும் அவனுடைய மனதிலிருந்து வரும் விஷயங்களை உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் தன்னை கிரகித்து வைத்து கொள்கின்ற சக்தி, நம்மை சுற்றி இருக்கின்ற உயிர் உள்ள அல்லது உயிரற்ற பொருட்கள் இவ்வளவு வார்த்தைகளை கிரகித்து வைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு சக்தி இருக்கின்றது. ஒரு பொருளும் இவ்வளவு ஒரு வார்த்தை தான். ஒரு இலை என்றால் ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு 4 வார்த்தையோ நாம் பேசும் வார்த்தையை கிரகித்து வைத்துக் கொள்ளுகின்ற அந்த சக்தி அந்த பிரபஞ்ச சக்திக்கு இருக்கின்றது. இதைத்தான் அவர் கூறுகின்றார். நீங்கள் இந்த கால நேரத்தை பற்றி கேட்குறீங்க, முந்திரி பருப்பை உடச்சின்னு இருக்கிற ஒருத்தர் கால நேரத்தை பற்றி கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் கையில் இருக்கிற முந்திரி தான் காரணம். ஏன்னா அந்த முந்திரி உன்னத்திற்கிட்ட இன்னொரு நாள் இருந்தப்போ அவங்க நினச்சது அந்த முந்திரி பருப்புக்குள்ளே போயிட்டு இருக்குது. அந்த நினப்பு என்னன்னா, சென்ற மாதம் அந்த குரு சொல்கிறாரு அவர் கேட்ட கேள்விக்கு, சென்ற மாதம் இதே நாள் தஞ்சாவூர் அருகே உள்ள ஒரு முந்திரி கிடங்குல இருந்த பல பெண்கள் அந்த முந்திரி பருப்புங்களை உடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அடியாருங்கள்லாம் ஒரு நிவேதனம் பண்ணுறதுக்கு அந்த முந்திரியை கையில் தொடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முந்திரி கிடங்குல அந்த முந்திரி தரம் பிரித்து எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு ஃபேக்ட்ரியில். அந்த பெண்கள்லாம் முந்திரி பருப்புகளை உடைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கையில் இருந்த ஒரு பெண் அந்த முந்திரி பருப்பை உடச்சிட்டு இருந்த சமயத்தில் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் மிகவும் மன வருத்தத்துடன் இருந்தாள்.
ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு மனசு கஷ்டத்தோடு அந்த கிடங்குல இந்த முந்திரி பருப்புங்களை வந்து உடச்சிக்கிட்டு அதை பிரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முந்திரி அதை கிரகிச்சு வச்சுக்குது. அந்த முந்திரி என்ன பண்ணுதுன்னா, இப்போ அடியார்கிட்ட வரும்போது இவர் வாய் மூலமாக அதை ஏதாவது கேட்க வைக்குது. என்னுடைய கால நேரம் சரியில்லை, அதனால்தான் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை போலிருக்கிறது என்று அவள் நினைத்து கொண்டே அந்த முந்திரி பருப்புகளை உடைத்ததால் காலம் நேரம் சரியில்லை என்ற ஒரு 4 சொற்கள் மட்டும் அந்த முந்திரி பருப்புக்குள்ளே போயிடுச்சு. ஒரு 4 வார்த்தைகளுக்கு மட்டும் அந்த கிரகித்து வைத்து கொள்ளக்கூடிய அந்த முந்திரி பருப்பானது அந்த விஷயத்தை மட்டும் கிரகித்து கொண்டது. காலம் நேரம் சரியில்லை என்ற 4 அந்த முந்திரி உங்கள் கைக்கு இப்போ வந்துச்சு. அவளுடைய மனதில் விளைந்த சொற்கள் உங்களுடைய வார்த்தையாக மாறிச்சு. அதை மனசில் நினச்சிக்கிட்டே பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த முந்திரி வந்து கால பைரவர், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து கால பைரவர் என்ற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலங்களை கடத்தக்கூடிய, அந்த காலங்களோடு தொடர்புடைய, போன ஜென்மத்திலிருந்து இந்த ஜென்மத்துக்கு வந்து விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடிய, அந்த போன ஜென்மத்துக்கும் பல ஜென்மத்துக்கும் முன்னால் நடந்த விஷயங்களை இந்த ஜென்மத்துக்கு வரை அந்த கர்மாக்களை கடத்துகின்ற அந்த காலத்தோடு தொடர்புடைய அந்த கால பைரவர் அதை எந்த சமயத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை, அந்த காலம் என்பது அவற்றில் பதித்து வைத்திருக்கின்ற அந்த முந்திரியில் இருக்கின்ற அந்த 4 வார்த்தைகளை இன்னொரு மனிதனின் அந்த மனதின் வாயிலாக, பஞ்சபூதத்தில் ஒன்றான அந்த ஆகாயம் என்ற அந்த மனதின் வாயிலாக அது வெளிப்படுத்த செய்யப்படுகின்றது. அதனால்தான் அவளுடைய மனதில் விளைந்த சொற்கள் உன்னுடைய வார்த்தைகளாகி அதை அடியேனிடம் நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று அந்த குரு கூறினார். இதை கேட்ட எல்லா அடியார்களுமே பிரமித்து போய் அப்படியே உட்கார்ந்தார்கள். குருநாதர் தொடர்ந்து, இதுவே இறைவனுடைய திருவிளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவ்வாறு நம்முடைய அன்னதானத்திற்காக வரும் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலும் ஒரு பெரிய புராணமே இருக்கின்றது என்பதுதான் இதில் அதிசயம். இப்பொழுது இதில் ஒவ்வொரு அரிசியிலும் இருக்கும், ஒவ்வொரு தானியங்களிலும் இருக்கும். அங்கே வந்து களத்து மேட்டில் வந்து எங்கெல்லாம் அங்கே தூற்றப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு சுத்திகரிக்க செய்யப்பட்டு ஃபேக்ட்ரிங்களுக்கு போயிட்டு வருதோ அந்தந்த இடத்தில் இருக்கின்ற விஷயங்களும் ஒவ்வொரு முக்கியமாக உணவுப் பொருட்களில், தானியங்களில் மிக அதிகமாக வேக வைக்காத விஷயங்களில் அதிகமாக பதிகிறது உங்களுக்கு அந்த எண்ணங்கள். ஆக நம் எண்ணங்கள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. அதோடு இதில் எங்களுடைய பணி என்னவென்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த குருமார் என்ன சொல்கிறார் அந்த அடியார்களை பார்த்து என்றால், இதில் எங்களுடைய பணி என்னவென்றால், உங்களை பொறுத்தவரையில் இந்த முந்திரி பருப்புகளை உடைத்துவிட்டு அந்த வேலையை விட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் நாங்கள் அந்த முந்திரி பருப்பில் என்ன ஏக்கம் பதிக்கப்பட்டிருக்கின்றதோ, அதில் என்ன வார்த்தைகள், யாரெல்லாம் அவற்றில் என்ன வார்த்தைகள் எல்லாம் பதித்து விட்டு சென்றார்களோ அந்த பிரார்த்தனைகளை பற்றி நாங்கள் ஆத்ம ரூபமாக, சூட்சும ரூபமாக நாங்கள் அவற்றை ஆராய்வோம். முதலில் அந்த பிரார்த்தனைகள் நியாயமானதா என்பதை பற்றி நாங்கள் ஆராய்வோம். ஒவ்வொருவரும் அப்படித்தான் ஆராய வேண்டும். இப்போது நமக்கு வந்த பிரார்த்தனை நியாயமானதான், அதில் சந்தேகம் கிடையாது. அந்த பெண்ணு எங்கிருந்தோ கடங்கிலிருந்து அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகலைன்றதை பற்றி, அதில் இருக்கிற இடையூறுகளை பற்றி, அந்த பிரச்சனைகளை பற்றி அவளை யோசித்து கொண்டே அந்த முந்திரியை உடைத்து கொண்டிருந்தாள். அவளிடம் எந்த தவறும் இருந்திருக்காது. அவளுடைய நியாயமான ஒரு வேண்டுகோளாக அது இருந்திருக்கும். ஆகையாலே இப்பொழுது இந்த கடவுளினுடைய நிவேதனத்தை செய்கின்ற இந்த சந்நிதியில் அவற்றை உன் வாயின் மூலமாகவோ உன் மனம் என் மனதுக்கு அது டிரான்ஸ்ஃபர் செய்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு கடத்தப்படுகின்றது. காலம் அந்த சரியான இடத்தில் அது கடவுளிடம் சென்று சேரும்படி அந்த விஷயத்தை கடத்துகின்றது. அந்த கால பைரவர் மூலமாக அது கடந்து வந்து சேருகின்றது. நாங்கள் செய்யும் பணிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது அவ்வளவு முக்கியம் கிடையாது. நாங்கள் என்ன ஆராயிரோம், என்ன பண்ணுறோம், அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த முந்திரி பருப்பின் அற்புத ஆற்றலை பயன்படுத்துவதற்கு முந்திரி பருப்புகளை 4ஆக உடைத்து அதை அன்னதானத்திற்காக தயாரிக்கப்படும் பொங்கல், பாயசம், இனிப்பு போன்ற நிவேதனங்களில் நாங்கள் சேர்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நியாயமான அந்த முந்திரி பருப்புகளுடைய அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து சூட்சும ரூபமாக எங்களுக்கு உணர்த்தப்படும். அவை சரியாக கடவுளுக்கு சென்று சேரக்கூடிய அந்த நிவேதனத்தில் அது போய் சேரும். நியாயமான முந்திரிகள் எல்லாமே, நியாயமான வார்த்தைகளை பதிக்கப்பட்ட முந்திரிகள் எல்லாம் கடவுளுக்கு செய்யும் நிவேதனத்தில் போய் தானாக சேர்ந்துவிடும். அந்த எண்ணங்கள் பதிக்கப்பட்டு இருக்கின்ற எந்த ஒரு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விதைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு தானியமாக இருக்கட்டும், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இல்லாமல் போனால் அது போயிட்டு நிவேதனத்துக்கு சேருமா என்று சொல்ல முடியாது.
நியாயமாக நீங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுடைய ஏக்கங்களும் அன்றாடம் நீங்கள் பூஜை செய்து கொண்டும் நேரங்களை ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டும் அந்த காலத்தை வீணடித்தால் அந்த கால பைரவனுக்கு மிகுந்த கோபம் வரும் என்பது மிக முக்கியம். அந்த காலத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டும் நேர்மையான முறையில் பயன்படுத்தி கொண்டும் தானங்களாக பயன்படுத்தி கொண்டும் உங்களுக்கு கிடைத்த காலங்களை நீங்கள் தானங்களாக பயன்படுத்தி கொண்டும் நல்லவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டும் உங்கள் வாழ்க்கை ஆதாரத்துக்கு பணம் தேடுவதற்காக நீங்கள் உழைத்து கொண்டு இருப்பதற்காகவும் நீங்கள் நல்ல விஷயங்களை, இது ஏன் எனக்கு கிடைக்கவில்லை கடவுளே, இது எனக்கு வேண்டுமே, நான் இதை செய்ய வேண்டுமே, அப்பொழுதுதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அப்பொழுதுதான் நான் வெற்றி எனக்கு கிடைக்கும், அப்பொழுதுதான் நான் விரும்புகின்ற விஷயங்கள் எனக்கு நடக்கும் என்று நீங்கள் ஏங்கினால் விரும்பினால் அந்த விஷயங்கள் கடவுளினுடைய பாதங்களுக்கு போகப் போகின்ற நிவேதனங்களில் முக்கியமாக அந்த முந்திரி பாதாம் போன்ற பொருட்கள் மிக அதிக கிரகிக்கின்ற ஒரு சக்தி அதுக்கு இருக்கின்றன. ஆகையால் தான் அவை நிவேதனங்களாக வீட்டில் நிவேதனம் எதுவும் செய்யவில்லை என்றால் கூட முந்திரியை வைத்து வணங்கிவிட்டால் போதும். எந்த கடவுளுக்குமே, பைரவர் மட்டுமே கிடையாது, எந்த ஒரு கடவுளுக்குமே நாம் அவசரமாக கதியில் இந்த உலகத்தில் எங்காவது நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஃபாரின்லலாம் இந்த மாதிரி விளக்கேற்றத்தும் பூஜை பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லைன்ற மாதிரி இருக்கவங்க கூட ஒரு ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது ஒரு உணவாகவும் நமக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு பிடி முந்திரியும் சாப்பிடலாம், ஒரு பிடி முந்திரியும் உங்களுக்கு நிவேதனமாக வைக்கலாம், உங்களுக்கு நிவேதனம் செய்ய டைம் இல்லைன்னா. ஏன்னா கடவுளினுடைய ஒரு பிரபஞ்ச சக்தியாக ஒரு விஷயத்தை அதிகமாக கிரகிக்கின்ற சக்தி முந்திரிக்கு உண்டு. அதை விட கொஞ்சம் குறைவாக பாதாமுக்கு உண்டு. முந்திரிக்கு மிக அதிக சக்தி உண்டு. அதே போன்று வேறு தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு மிளகுக்கு உண்டு. அதனால தான் நம்ம அந்த மிளகு தீபம் போடுகின்றோம். மிளகு தீபம் தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி உண்டு. முந்திரிக்கு உங்களுடைய எண்ணங்களை, நல்ல விதமான உங்களுடைய வேண்டுதல்களை கிரகிக்கின்ற ஒரு சக்தி இருக்கின்றது. அது அமானுஷ்ய சூட்சும சக்தி அதிகமாக இருக்கும். காலங்களை கடக்கக்கூடிய ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வை இன்னொரு இடத்துக்கு காலத்துக்கு இடம் மட்டும் கடக்கவில்லை, காலத்தையும் அது கடக்கின்ற ஒரு கடவுளாக காலபைரவராக இருப்பதால் அந்த விஷயம் கரெக்டாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த முந்திரியில் பதிந்து அது சரியாக அது இந்த இடத்தில் நீங்கள் ஒரு மணிக்கடையை நீங்கள் வச்சுட்டு இருக்கலாம், இல்லை யாரோ கேட்டாங்கன்னு உங்கள் வீட்டில் ஒரு பேக்கெட் நீங்கள் முந்திரி கூட வாங்கிட்டு போயிருக்கலாம். அந்த சமயம் உங்கள் மனசில் ஏதோ ஒரு ஏக்கம் வந்திருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணுன்னோ, இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் வேலை கிடைக்கணுன்னோ, ஏதோ உங்களுடைய ஒரு வேண்டுதல், அதில் ஒரு நியாயம் இருந்திருக்கலாம். அந்த முந்திரி காலம் கடந்து அது சரியாக கடவுளினுடைய நிவேதனத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுவிடும். தானாகவே அது நியாயமாக இருந்தால் அந்த ஒரு 4 வார்த்தைகளை கிரகித்து கொண்டு அது கொண்டு போய் சேர்த்துவிடும், கடவுளிடம் சேர்த்துவிடும். அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால்தான் அதனுடைய மகத்துவம் புரிய வரும். அதை போன்று ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் தானியங்களும் உயிரற்ற பொருட்கள் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஏக்கங்களை அப்படியே வைத்துக்கொள்ளும். அதை அவ்வாறு இருந்ததை காலபைரவரின் துணையோடு அதற்குரிய காலம் வரும்பொழுது அவற்றை அந்த காலத்தின் வழியாகவே வெளிப்படுத்தும். நம்முடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருந்தால் அது மட்டுமல்ல, நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு ஷோகேஸில் நீங்கள் ஏதோ ஒரு டெக்கரேட்டிவ் விஷயம் வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கிறீங்க, அதுங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் என்ன எண்ணங்களோடு நீங்கள் நடமாடிக்கொண்டு இருக்கின்றீர்கள், எதிர்மறையான எண்ணங்களோடு நடமாடிக்கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது ஏதாவது வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருக்கின்றீர்களா, இது தனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும், இதில் நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தால் நல்லா இருக்கும், இல்லை இவ்வளோ விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது நினைத்து கொண்டு திரிந்து கொண்டிருந்தால் அவை கிரகிக்கும். ஆனால் ஒரு பொருளுக்கும் அந்த கிரகிப்பது மாறுபடும். முந்திரி 4 வார்த்தைகளை கிரகிக்கும் என்பது போல் ஒவ்வொரு பொருளும் இவ்வளவு வார்த்தைகளை கிரகிக்கும். ஆனால் அதை கடவுளிடம் கொண்டு போய் சேர்ப்பது முந்திரிக்கு அதிகம். அதுவும் பைரவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது முந்திரிக்கும் அந்த பைரவருக்கும் உள்ள அந்த ஒரு நெருக்கம். ஏனென்றால் அவர் காலத்தோடு தொடர்புடையவர், சூட்சுமத்தோடு தொடர்புடையவர் என்பது ஒரு விஷயம். அம்மாதிரி அந்த முந்திரி பருப்புகளை கொண்டு போய் சேர்ப்பதாக அது இருக்கின்றது. இதே போன்று ஒரு முறை கிருஷ்ண பகவானுக்கு இணையாக எந்த ஒரு பொருளை வைக்க முடியும் என்று ஒரு விவாதம் எழுந்தது. அப்பொழுது சத்யபாமா ஒரு துளசி தளத்தில், அதாவது துளசி செடியினுடைய அந்த இலையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை எழுதி வைத்தாள். அந்த வார்த்தையை முறையாக பயன்படுத்த தெரிந்ததாலே தான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அந்த முந்திரி பருப்பின் மூலமாக நீங்கள் பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாளில் கூட அந்த கிருஷ்ணரிடம் போய் சேர்ப்பதற்காக அந்த துளசி செடியில் எப்படி அவங்க சத்யபாமா எழுதி வச்சாங்களோ, அது எப்படி அந்த இலை மூலமாக போய் கடவுளை சென்று அது அடைந்ததோ, அது போன்று இந்த முந்திரி பருப்பின் மூலமாக கூட நீங்கள் அந்த கடவுளிடம் சென்று உங்களுடைய விஷயங்களை சேர்க்கலாம். ஆகையால் நான் இனிமேல் வருகின்ற அந்த பௌர்ணமியாக இருக்கட்டும், தேய்பிரை அஷ்டமியாக இருக்கட்டும், ஏதாவது முந்திரி சேர்க்கும் நிவேதனங்கள் நீங்கள் செய்வதாக இருந்தால்
அல்லது நீங்கள் முந்திரியை கையில் வைத்துக்கொண்டு அப்படியே டைரெக்டாக நீங்கள் வந்து நிவேதனத்துக்கு ஒரு தட்டில் வச்சுட்டாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் நீங்கள் குளித்து முடித்த பின்னாடி கைகள் சுத்தமாக கழுவிக்கொண்டு 9 அல்லது 18 அல்லது 21 முந்திரிகள் கையில் எடுத்துக்கொண்டு, கொஞ்சமாக நீங்கள் நிவேதனம் செய்ய போகிறீங்கன்னா 9, அதை விட ஒன்று கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா 18, அந்த மாதிரி அளவில் நீங்கள், இல்லைன்னா 21 அந்த மாதிரி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பைரவர் முன்னாடி கையில் வச்சுக்கிட்டு, அதாவது இடது கையில் வைத்துக்கொண்டு, உங்கள் கைகள் இரண்டும் மிக சுத்தமாக கழுவப்பட்டு இருக்க வேண்டும். இடது கையில் அந்த முந்திரிகளை வைத்துக்கொண்டு வலது கையால் அதை மூடிக்கொண்டு, வறுத்திருக்கக்கூடாது, பச்சையாக தான் இருக்கணும். அதாவது வேக வைப்பதற்கு அடுப்புக்கு போயிருக்கக்கூடாது. அது அந்த முந்திரி தான் அதிகமாக கிரகிக்கும். அதில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் பைரவர் முன்னாடி உங்களுடைய வேண்டுதல்களை கூறிவிட்டு அதற்கு பின்னாடி அதை நெய்யில் வறுத்து அந்த நிவேதனத்தில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். ஆகையால் இனி எப்படியோ அது பௌர்ணமிக்கு தான் என்பதில்லை, தேய்பிரை அஷ்டமி தான் என்பதில்லை, அந்த 27 நாள் பூஜை என்னெல்லாம் நான் திருவாதிரை பூஜை எது சொன்னாலும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் பைரவர் கும்பிடணும்னு உங்களுக்கு டெய்லியே தோணுச்சுன்னா ஒரே ஒரு 9 முந்திரி இல்லைன்னா பாதியாக கூட நீங்கள் உடைச்சிக்கலாம். ஒரு 6 முந்திரி 7 முந்திரி எடுத்து பாதியாக வச்சுக்கிட்டு கூட 9ஆக வச்சுக்கிட்டு 9 துண்டுகளாக அது இருக்க வேண்டும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை பைரவர்கிட்ட அப்படியே கையில் மூடி சொல்லிவிட்டு அதையே நிவேதனமாக அப்படியே டைரெக்டாக வச்சு கற்பூரம் ஏற்றுறதும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி நிவேதனங்களுக்கு முன்னால் அவற்றை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்துட்டு அது சேர்க்கலாம். அதனால தான் இன்றைக்கி நான் வெறும் அந்த முந்திரி அந்த பைரவர் அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆனால் இதே முந்திரியை வந்து எந்தெந்த கிழமையில் எந்தெந்த நாளில் அதை எப்படி வச்சு வணங்கணும் அப்படின்றதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நம்ம வேறு இதில் பார்க்கலாம். இப்போதைக்கு அவசரமாக இன்றைக்கி உங்களுக்கு பௌர்ணமி, நாளைக்கு மண்டே வந்து பௌர்ணமியோ ஏதோ வருதுன்றதுனால மிக அவசரமாக இவற்றை நான் வந்து சொல்லிடணும், அப்போ தான் நாளைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்கிறதுனால போடுற பதிவு இது. இது இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து யோக பைரவர் வந்து முக்தியை மோட்சத்தை அளிப்பவராக இருக்கின்றார். ஞான பைரவர் சிறந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்பினை அருள்பவராக இருக்கின்றார். ஸ்வர்ண ஆகர்ஷ பைரவர் பொருட்செல்வம் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தை அளிப்பவராக இருக்கின்றார். உன்மத்த பைரவர் சிறந்த ஆரோக்கியம், பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் அதிர்ஷ்டத்தை வழங்குபவராக இருக்கின்றார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.